என்னுடைய காமமானது மற்றவர்களை பாதித்து விடக்கூடாது. என்னுடைய குரோதமானது, எனக்கு வருகின்ற கோபமானது எந்த விதத்திலும் அடுத்தவர்களை பாதிப்பிற்கு உள்ளாக்கி விடக்கூடாது. என்னுடைய பேராசையின் மூலமாக வேறு யாரோ நஷ்டப்பட்டு விடக்கூடாது என்பதிலே மிகுந்த கவனத்தினை செலுத்த வேண்டும். நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு காலதாமதமாக போகிறோம்னு சொன்னால் அந்த கால தாமதத்தின் மூலமாக அடுத்தவர்கள் யாருமே பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பங்க்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவா. இந்த பங்க்சுவாலிட்டி என்பது கூட ஒரு ஒழுக்கத்தினுடைய அடையாளம் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்றா இல்லையா? இந்த திருக்குறளை மனதிலே நிலைநிறுத்த வேண்டியது. என்றுமே நான் ஒழுக்க சீலனாக வாழ வேண்டும். அந்த ஒழுக்கத்தின் மூலமாக நான் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பின் மூலமாகத்தான் நான் என்னுடைய காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் மூலமாக நான் வெற்றியினை பெற வேண்டும். அதே அன்பின் மூலமாக இறைவனுடைய பாதங்களை சரணடைய வேண்டும் என்கின்ற அந்த சங்கல்பத்தினை நாம் எல்லோரும் மேற்கொள்ள வேண்டும். அதே போல எனக்கு உண்டான மனநிலை போல எல்லோருமே அந்த அன்பினை மனதிலே கொண்டிருக்க வேண்டும். அதன் மூலமாக எல்லோரும் எப்பொழுதும் எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்பதே நம்முடைய சங்கல்பமாக இருக்க வேண்டும்.